ரவிகாஷ் நம்ம ஃப்ரெண்ட் வந்து கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட போமாலும் சொல்லி கேட்டா நான் அவன்கிட்ட யாருக்குல கல்யாணம் சொல்லி கேட்டா நீ வண்டியில ஏறல நான் ஒன்னும் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஆட் கூட்டு போயிட்டு இருந்தான். நம்ம ஃப்ரெண்ட் ஃபாஸ்ட் ஆட் எங்க கூட்டு வந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா கருப்பட்டி டீ கடை கூட்டு வந்துட்டான். நான் அவன்கிட்ட இங்க எங்கெல்லாம் மண்டபம் சொல்லி கேட்டா உள்ள வந்து பாரு மாப்பிள்ள இங்க ஒரு வெட்டிங் ஸ்டைல்ல பிரியாணி கடை இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். உள்ள வந்து பார்த்தாடா ஆமாங்க சரியான கூட்டமா இருந்துச்சு. நாங்க 2 பிரியாணிக்கு டோக்கனை வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஆட் கடைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள வந்து பார்த்தா உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு குட்டி ஆம்பன் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க உள்ள வந்து உட்கார்ந்த உடனே பிரியாணி கொடுத்துட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா தயிர் மாங்காய் ஊறுகாய் பிரெட் அலுவா கத்திரிக்காய் தொக்கு பப்படம்லாம் வச்சு ஒரு வெட்டிங் ஸ்டைல்ல சூப்பராட்டு வச்சு கொடுத்தாங்க. அது கூடவே ஒரு பெரிய சிக்கன் பீஸ் சிக்கன் பக்கோடா தண்ணி பாட்டிலாம் வேற கொடுத்துருந்தாங்க. மக்களே இதுக்கு மேல பிரியாணியை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து ஃபாஸ்ட் ஆடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஃப்ரெண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான். நானும் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் மேல வேற லெவல்லவே இருந்துச்சு. பிரியாணிக்கு உள்ள போட்டிருந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற நல்லாவே வெந்திருந்துச்சு மக்களே. பிரியாணி டேஸ்ட் வேற கல்யாண வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் என்ன பிரியாணி முட்டை தயிர் கத்திரிக்காய் தொக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் மேல அடிபொலியாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பறக்க பிரியாணியோட சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசி ஒரு ஜூஸ்